السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. وقال النبي صلى الله عليه وسلم: المدينة خير لهم لو كانوا يعلمون. أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில் அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் 1501வது மீலாது சங்கமத்தில் இணைந்திருக்கிற நாம் நம் மக்கள், நமது ஊர்வாசிகள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நடவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதா அரபிக் கல்லூரியினுடைய சங்கை மிகுந்த முதல்வரும் எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகையுமான உஸ்தாத் அவர்களே, மிகுந்த மரியாதைக்குரிய ஜமாத்தார்களே, நிர்வாக குழுமக்களே, ஜாமியாவின் பேராசிரியர் பெருந்தகைகளே, வருகை தந்திருக்கிற ஆன்றோர்களே, சான்றோர்களே, அருமையான மாணவ செல்வங்களே, உலகத்தில் அதிகமாக பேசப்படும் பெயர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் அதிகமாக தேடப்படும் திருநாமம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் அதிகமாக விமர்சிக்கப்படும் பெயர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத்து நாள் வரை உலகம் இந்த ஒற்றை வார்த்தையை தேடிக்கொண்டே இருக்கும். நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தில் சர்வதேச சமூகம் ஒரு வழிகாட்டியை தேடிக்கொண்டிருக்கிறது. உலகத்துல எந்த நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, அந்த நாடு ஏற்றிருக்கிற தலைவர்கள் மீது பெரும் அதிருப்தியில் உலகம் பயணிக்கிறது. அரசியலாகட்டும், ஆன்மீகமாகட்டும், பொருளியலாகட்டும், குடும்பவியலாகட்டும், கல்வித்துறையாகட்டும், தாங்கள் நம்பி இருக்கக்கூடிய தலைமைகள் தகுதியற்றவர்களாக இருக்கிற பொழுது இந்த உலகத்திற்கான பரிசுத்தமான ஒற்றை தலைமை தேவை என்பதை இந்த உலகம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. இன்றைய தேதியில் சர்வதேச சமுதாயத்தை வழி நடத்துவது யார்? ஒரு நாமளா ஒரு வட்டங்களை வச்சுக்கிறோம். இது எங்க அரசு, இது எங்க நாடு, இது எங்க மொழி, இது எங்களுடைய எல்கைகள் என்று. ஆனால் யதார்த்தமாக இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல 4 நிறுவனங்கள் தான் சர்வதேச சமூகத்தை வழி நடத்துகிறது என்றால் மிகையல்ல.
மைக்ரோசாப்ட் நிறுவனம், அமேசான், மேட்டா, கூகுள், நாமளே அங்கதான் மாட்டி கிடக்கும். ஒரு ஹதீஸை தேடக்கூடியவர் ஏஐயிடம் கேட்கிறார். கீழே ஒருத்தர் எச்சரிக்கை போடுறார், அது பொய் சொன்னாலும் சொல்லும், உறுதி செய்து கொள்ளுங்கள். ஒரு செருப்பு காணவில்லை, ஏஐயிடம் கேட்கிறார். விஞ்ஞானத்தினுடைய உச்ச வளர்ச்சியில் சர்வதேச சமுதாயத்தை இயக்கக்கூடிய இந்த 4 நிறுவனங்கள் தான் அவர்களின் அரசியலை தீர்மானிக்கிறது, தலைவர்களை தீர்மானிக்கிறது, பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது, விளையாட்டுகளை தீர்மானிக்கிறது, சர்வதேச வணிக சந்தைகளை தீர்மானிக்கிறது என்றால் இது மிகைக்க சொல்லப்படுகிற செய்தி அல்ல, அதுதான் உண்மை. இன்னைக்கு நம்ம கூகுள்கிட்ட தான் கேட்கிறோம், இன்னைக்கு கோல்டு ரேட் என்னன்னு கேட்கிறோம், ஷேர் மார்க்கெட் எந்த நிலையில போயிட்டு இருக்குன்னு கேட்கிறோம். இதையெல்லாம் தாண்டி ஒரு புதிய தலைமுறை கூகுளை வழிகாட்டியாக கொண்டு தங்கள் ஆன்மீகத்தையும் படிக்க துணிந்திருக்கிறார்கள். அது சரியா தவறா என்று தெரியவில்லை. ஒரு புதிய தலைமுறை அல்லது திட்டமிடப்பட்டதா அல்லது சதியா அல்லது அறியாமையா தெரியல. மாடர்ன் இஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு சமூகம், யார் யாரையும் கட்டுப்படுத்தக்கூடாது, யார் யார் கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டோம், எங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி எல்லாம் மார்க்கத்தை வளைத்துக் கொள்வோம். குறிப்பாக இந்த மீளாது என்று வழிதவறிய ஒரு தலைமுறையை மீட்டெடுக்கிற போர் இது. சும்மா ஒரு மீளாது விழா நடத்திட முடியாது. மீளாது தொடங்குகிற பொழுதெல்லாம் இன்னொரு பக்கம் இது கூடாது, இது மார்க்கத்தில் இல்லை, இது ஒரு அனாச்சாரம் என்ற படு வேகமான பிரச்சாரங்கள் சோசியல் மீடியாக்கள். இது மாதிரியான பண்பட்ட பாரம்பரிய ஊர்களில் கூட பெண்களை வைத்து பெண்களுடைய மனோநிலையை மாற்றக்கூடிய தந்திரங்கள். இந்த காலகட்டத்தில் பெர்னாட்ஷா சொல்லுவார், அமைதியான உலகத்திற்கும் அமைதியான சர்வதேச சமுதாயத்திற்கும் அமைதியான அரசியல் திட்டங்களுக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் சித்தாந்தங்கள் மட்டுமே சர்வதேச சமூகத்திற்கான நிரந்தர தீர்வு. ஒரு நாடகத்தை நடத்தி கைதட்டல் பெற்ற, உலக பிரசித்தி பெற்ற பெர்னாட்ஷா இந்த கருத்தை முன்மொழிந்த போது சொந்த சமுதாயத்திலிருந்து கடுமையான எதிர்ப்பை சம்பாதித்துக் கொண்டார். யதார்த்தம் இது. உலகம் தேடுகிறது பரிசுத்தமான ஒரு தலைமை நமக்கு வழிகாட்டியாக வேண்டும். குர்ஆனின் வழியே கியாமத்து வரையிலும், கியாமத்திலேயும் மஹ்ஷரிலேயும் ஒரு ஒற்றை தலைமையை அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறார். முஹம்மது ரசூலுல்லாஹ் லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. எல்லா சமூகத்திற்கும் ஒரு அழகிய முன்மாதிரி பெருமானாரிடம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் உறுதி செய்து விட்டார். சமூக வாழ்வில் இறை தூதராக, நபியாக, சமுதாய தலைவராக 23 ஆண்டுகள் வாழ்ந்த பெருமானாரின் வாழ்க்கை இந்த மீலாதுகளில் நினைவூட்டப்படுகிறது. சஹாபாக்களுடைய மீலாது எப்படி இருந்துச்சு தெரியுமா? தினசரி வீடுகளில் பெருமானார் பேசப்பட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லுகிற செய்தி, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், உங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். என்னை பற்றியா? என்ன பேசுகிறீர்கள்? தாங்கள் எப்பொழுது பிறந்தீர்கள்? அந்த பிறந்த காலகட்டம் எப்படி இருந்தது? எப்படி வளர்ந்தீர்கள்? உங்களுடைய சிறுபிராயம், வாணிப பிராயம், திருமணம், வியாபார பயணங்கள், நபியாக தேர்வு செய்யப்பட்ட காலம், மக்காவினுடைய புரட்சிகரமான அந்த சோதனை காலங்கள், மதீனாவின் ஹிஜ்ரத் பயணம், பரிசுத்தமான இந்த ஹயாத்தை எங்கள் குடும்பங்களில் எங்கள் பிள்ளைகளோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். பெருமானார் சொன்னார்கள், இது உண்மையானால் என்னுடைய ஷஃபாத் உங்களுக்கு உண்டு என்று சொன்னார்.
பெருமானாரை பேசுவது ஒரு இபாதத். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்ல, வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த நிஅமத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஜாதியின் பெயரால், மொழியின் பெயரால், இனத்தின் பெயரால், நிறத்தின் பெயரால், ஏற்றத்தாழ்வுகளால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு காட்டு பிராண்டிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த சமூகத்திலே இது குந்தும் எல்லாரையும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவில் உங்களை சேர்த்தார். வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தின் மினன் நார், நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள். ஃபஅன்கதகும் மின்ஹா, நரகத்திலிருந்து அவர் உங்களை காப்பாற்றினார். அந்த நியாமத்தை, அந்த ரஹ்மத்தை, அந்த மின்னத்தை நினைவு கூறுவது அது ஒரு தனி ஒரு இபாதத். மோமின்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் இரண்டு வாழ்க்கை இருவேறு நகரங்களில் இருந்தது. ஒன்று மக்காவினுடைய 13 ஆண்டு காலம். இந்த 13 ஆண்டு காலங்களில் முழுக்க முழுக்க அந்த அரபுகளை பற்றி வரலாறுகள் என்ன சொல்லுது, எழுதி இருக்குன்னு பார்த்தா உலகத்தின் இருந்த கண்டம் என்று எழுதி வைத்திருக்கிறது. அரேபிய தீபகற்பங்கள் உலகத்திலேயே இருந்த கண்டம். அப்படி ஒரு அநாகரிகமான சமூகம் உலகத்தில் வேறு எங்கும் இல்லை. பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு புதைத்தவர்கள், ஆடு மாடு ஒட்டகங்களில் நடமாடிக் கொண்டிருக்கிற உயிரினங்களில் சதையை அறுத்து எடுத்தவர்கள், தெருச்சண்டைகளில் பிரபலமானவர்கள், போரையே வாழ்க்கையாக கொண்டவர்கள், வேறுபாடுகளில் கொடூரமாய் வாழ்ந்தவர்கள். அங்கதான் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹை அல்லாஹ் நபியாக அனுப்புகிறான், ஜோதியாக அனுப்புகிறான். அவர்களை தௌஹீதின் பக்கம் கொண்டு வருவதற்கு 13 ஆண்டு கால உழைப்பு கடுமை. குர்ஆன்ல ஹிஜ்ரத்திற்கு முன்பு, ஹிஜ்ரத்துக்கு பின்பு என்று பெருமானாருடைய வரலாறு பிரிக்கப்பட்டு குர்ஆன் மக்கியா, மதனியா என்று அத்தியாயங்கள் வகைப்படுத்தப்படுகிறது. இந்த மக்கியால பாத்தீங்கன்னா அதிகபட்சமான வசனங்கள் மனிதர்களே, யா யுஹன்னாஸ், ஏக இறைவனாம் அல்லாஹ்வை வழிபடுவதற்கான அத்தனை ஆதாரங்களையும் வைத்து போராடியவர்கள் பெருமானார். 13 வருஷம் பிடிச்சது. விரல் விட்டு எண்ணுகிற 100 பேரில் தான் பாப்புலேஷன், முஸ்லிம்களுடைய பாப்புலேஷன். நிறைய ஏழைகள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். கொடுமையின் உச்சத்தில் 2 முறை எத்தியோப்பியா ஹிஜ்ரத் நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறவங்க எல்லாம் சொல்வாங்க, இஸ்பிரு இஸ்பிரு, பொறுமையா இருங்க. ஏன்னா இங்க கலிமாவை மொழிவதற்கு கூட சுதந்திரம் கிடையாது. நிறைய வரலாறுகள் நாம் கேள்விப்பட்டிருப்போம். குர்ஆனுடைய வசனங்களை சப்தமிட்டு ஓதியவர்களை தாக்கிய சமூகம். காபத்துல்லாவின் வளாகத்தில் தொழுதவர்களுக்கு தண்டனைகள் கொடுக்கப்பட்ட காலம். தொழுகையில் சஜிதாவில் இருந்த பெருமானார் மீது நாட்டம் இருந்த குடல்களை போட்டு அசிங்கப்படுத்திய சமுதாயம். வேற எதையும் சொல்வதற்கான வாய்ப்பு, சூழ்நிலை பெருமானாருக்கு அமையவில்லை. அந்த சமூகம் விடவில்லை. அல்லாஹ் நாடினான். மதீனாவின் ஹிஜ்ரத் பிறந்தது. முன்பே அக்கபத்துல் ஊலா, அக்கபத்து சானியா, 2 அக்கபாக்களின் உடன்படிக்கை மினா மைதானத்தில் வைத்து நடைபெற்று மதீனாவில் இஸ்லாம் என்ற ஒரு கட்டமைப்பை பெருமானார் மக்காவில் இருக்கிற பொழுதே உருவாக்கி விட்டார். இந்த வரலாறா மட்டும் நம்ம பார்க்க கூடாது, நம் வாழ்வியலாக பார்க்க வேண்டும். இந்த கட்டமைப்பில் இல்லாததன் விளைவு இது. நான் என்ன கட்டமைப்பு சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்கங்க. அலைக்கும் பில் ஜமாஅ, நீங்க எந்த ஊரா இருங்க, எந்த நாட்டில இருங்க, ஜமாத்தோடு இருங்கள். பிரிவினைவாதிகளோடு நீங்கள் சென்று விட வேண்டாம். அதுதான் கட்டமைப்பு.
கியாமத்து வரைக்குமான ஒரு அற்புதமான கட்டமைப்பாக மதீனாவை மாற்றி அமைத்தவர்கள் பெருமானார். மக்களே தொடங்குறாங்க. இஸ்லாத்தை ஏற்க வந்தவர்களிடம் சத்திய வாக்குமூலம் பெற்று முஸஅப் இப்னு உமைரை உஸ்தாதாக, ஆசிரியராக, முக்ரியாக அனுப்பி வைத்து மதீனா செதுக்கப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது. குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படுகிறது, தொழுகை முறைகள் கற்பிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்த பொழுது ஹிஜ்ரத் பயணத்தில் பெருமானார் மதீனாவை நோக்கி பயணிக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் தேதி கிழிக்கிற பொழுதெல்லாம் உலகம் ஹிஜ்ரத்தை படிக்கிறது. மொத்த இஸ்லாத்தினுடைய வரலாறை புரட்டி போட்டது ஹிஜ்ரா. குர்ஆன் அல்லாஹ் சொல்வான்ல, வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். இஸ்லாத்துல போட்டி ஓட்டு முதலாய் மூத்த குடிமக்களாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் முஹாஜிர்களும் அன்சாரிகள். இவங்க எல்லாம் தொடர்ந்து போனாங்க. அவர்கள் அத்தனை பேர்களையும் அரவணைத்தார்கள். இவர்களுக்கு ஈடு உலகத்தில் வேற யாரும் இல்லை. அல்லாஹ் சான்று கொடுத்தான். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. எல்லாம் பொருந்திக்கிட்டான். மூமின்களே, ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனை ஓதினால் அடிவிடுகிறது, கொல்லப்படுகிறார்கள். இன்னொரு பக்கம் ஓதுவதற்கான ஒரு நகரம் உருவாக்கப்படுகிறது. ஓது மக்கள் உருவாக்கப்பட்டார்கள். தொழுகை ஜமாத்து திட்டமிட்டு நடத்தப்பட்டது. ஹிஜ்ரத்து பிறந்து பெருமானார் போவதற்கு முன்பு மதீனாவின் ஈமானிய கட்டமைப்பில் ஒரு நகரம் உருவாக்கப்பட்டுவிட்டது. அதனாலதான் அந்நகரத்து பெண்களும் குழந்தைகள் எல்லாம் அந்த நபி எப்பொழுது வருவார்கள் என்று எதிர்பார்த்து புறநகர் பகுதியிலே வந்து காத்து கிடப்பார்கள். மாலை அந்திமம் சூரியன் சாய்ந்த பிறகு மன வருத்தத்தோடு திரும்பி போனார்கள். ஒரு நாள் எதிர்பார்த்து அது நடந்தது. கண்மணி காத்தமுன் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்தார்கள். சித்தீக் நாயகம் உடன் இருந்தார்கள். இந்த ஈமானிய தேட்டத்தில் இருந்த மதீனத்து மக்களும் குழந்தைகளும் பெருமானாரை பாடல் பாடி வரவேற்று தலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதா வஜப ஷுக்ரு அலைனா மா தஆ லில்லாஹி தா. மதீனாவிற்கு அழைத்து செல்கிறார்கள். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுதந்திரத்தின் சுவாசத்தை அங்கு நுகர்கிறார்கள். தான் வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான தளம் களம் கிடைத்தது. அதனால 13 ஆண்டு கால சுதந்திரம் இல்லாத பூமியும் ஒரு 10 ஆண்டு கால சுதந்திர பூமியும் உலகத்தில் ஒரு நபி எதை சாதிக்க முடியும்? 10 ஆண்டுகளில் 100 விழுக்காடு 100% முடித்து காண்பித்து விட்டு தான் போனார்கள் பெருமானார். அந்த கட்டமைப்பு இன்றைய இஸ்லாமிய சமூகத்திற்கு தேவை. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது மார்க்கம் அல்ல, சோசியல் மீடியால வர்றதெல்லாம் மார்க்கம் அல்ல. நல்லா பாதுகாக்கணும். இளைய தலைமுறையினர்கள் ஒரு டிசைன், ஒரு அதாவது மாடர்ன் இஸ்லாத்தை நோக்கி போறாங்க. அவர்களுடைய தலைவர்கள் எப்படி இருந்தார்கள்னா, மௌலித் ஓதலாமா, முபாஹலா செய்யலாமான்னு கேட்டாங்க. பாத்தியா ஓதலாமா, முபாஹலா செய்யலாமான்னு கேட்டாங்க. இப்ப அதே தலைவர்கள் நீ விபச்சாரம் செஞ்ச முபாஹலா வச்சுக்கலாமான்னு கேட்டாங்க. யாரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள்? கட்டமைப்பை சிதைத்தவர்களிடம் உங்கள் ஈமானை நீங்கள் அடமானம் வைத்து விடாதீர்கள். எல்லா ஊருக்குமான செய்தி. மோமின்களே, மதீனாவிற்குள் காலடி எடுத்து வைக்கிற பெருமானாருக்கு சிவப்பு கப்பல் வரவேற்பு. உயிர் கொடுக்கிற அன்சாரிகள் முன்னாடியே கேட்டாங்க, நான் மதீனாவுக்கு வந்தா நீங்கள் என்ன செய்வீர்கள்? உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்து உங்களை பாதுகாப்போம் என்ற உத்தரவாதத்தை தந்தவர்கள் அன்சார்கள். அதனால உள்ள வந்த உடனே முதலாக பனு சாலிம் கோத்திரத்தாரிடம் தங்கி ஒரு மஸ்ஜிதை நிர்மாணிக்கிறார்கள். தானும் பணி செய்கிறார்கள். உற்சாகப்படுத்த பாடல் பாடுகிறார்கள்.
பைத்துகள் பாடப்படுகிறது. எல்லோரும் சேர்ந்து ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள். அந்த பள்ளிவாசலுக்கு உலகத்தில் கிடைத்த முத்திரை அக்மார்கள் சொல்றோம் இல்லையா, அல்லாவே ஒரு அக்மாருக்கு கொடுத்தார். உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹqqு அன் தகூம ஃபீஹி. காபத்துல்லாஹ், மஸ்ஜிதுன் நபவி, பைத்துல் முகத்தஸ், நான்காவது இடத்தில் மஸ்ஜிதே குபா. சான்றையும் அல்லாஹ் கொடுத்தார். ஏழைகளால் உருவாக்கப்பட்ட தக்வாவின் அடிப்படையில் எழுப்பப்பட்ட பள்ளிவாசல் அது. நான் வளரும் தலைமுறைக்கும் குறிப்பாக தாய்மார்களுக்கு சொல்வேன், சமுதாயத்தை பிளவுபடுத்துவதற்கு பள்ளிவாசல்கள் எழுப்பப்படும். அதைத்தான் எல்லாம் பேசிட்டு வர்றான். வல்லதீன தஹது மஸ்ஜிதன் திராரம் வ குஃபரா வ தஃரீகன் பைனல் முஃமினீன் வ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலஹு மின் கப்ல். சில பேர் பள்ளிவாசலை கட்டுவாங்க இடையூறு செய்வதற்காக. இங்க எல்லாம் ஓதணும், பெருமானாரை நேசிக்கணும்னு சொன்னா அதையெல்லாம் ஒரு இடத்துல நின்று இது பித்அத், இது குஃப்ரு, இது இணை வைப்பு என்று ஒரு கூட்டம் சொல்லும். அதற்காக ஒரு பள்ளிவாசலை உருவாக்குவார்கள். வத்தஃரீகம் பைனல் முஃமினீன், ஜமாத்தை உடைக்கணும். வயிர்சாதல் லிமன் ஹாரபல்லாஹு வ ரசூலஹு, அல்லாஹ் ரசூலுக்கு எதிரியா இருக்கக்கூடியவர்களுடைய பதுங்கிடமாக ஆக்குவார்கள். நாங்களும் நல்லதா செய்யறோம்னு சொல்லுவாங்க. இந்த வரிசையில் அல்லாஹ் சொல்லுவா, இல்ல இல்ல, பள்ளி எல்லாம் பள்ளி அல்ல, முஃமின்களும் நபியும் சேர்ந்து கட்டிய குபா லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அங்கதான் நீங்க நின்று தொழுகணும். ஃபீஹி ரிஜாலு யுஹிப்பூன் அன் யததஹரு வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன். பெருமானார் தான் எழுப்பிய முதல் கட்டமைப்பிற்கு ஒரு சான்றை கொடுத்தார்கள். அல்லாஹ் தக்வா பள்ளின்னு சொல்லிட்டார். பெருமானார் சொன்னார்கள், ஒது செய்து விட்டு இந்த பள்ளிவாசலில் வந்து 2 ரக்காத்து தொழுதால் ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும். காபால போய் இஹ்ராம் கட்டி தல்பியா சொல்லி தவாஃப் செஞ்சு சஈ செஞ்சு ஹல்க் செஞ்சு ஒரு உம்ராவை நிறைவேற்றுகிற அந்த சிறப்பான அமல் பெருமானார் எழுப்பிய மஸ்ஜிதே குபாவில் தொழுதால் 2 ரக்காத்திற்கு ஒரு உம்ராவுடைய நன்மை உலகத்திற்கு அடையாளப்படுத்தினார்கள் பெருமானார். தக்வாவுடைய செயல்பாடுகளுக்கு இந்த அங்கீகாரம் எப்பொழுதும் கிடைக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வேகமா நடக்குது. மதீனாவை நோக்கி பயணிக்கிறார்கள். வழியில ஒரு இடத்துல ஜும்மாவுடைய நேரம் வந்து விடுகிறது. தற்காலிகமாக மஸ்ஜிதுல் ஜும்ஆ உருவாக்கப்படுது. நம்மை விட உலக வரலாறுகளை தொகுத்த யூதர்களும் நஸ்ரானிகளும் பெருமானாருடைய உலகின் முதல் ஜும்மாவை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஜும்மா மக்காவிலே கடமையாக்கப்பட்டது. அதை தொழுக முடியல, கூட முடியல, ஜமாத் நடத்த முடியல. ஆனால் சுதந்திர பூமியில் வாய்ப்பு கிடைத்தவுடன் தற்காலிகமாக ஒரு ஜும்மாவை நடத்தினார்கள். 100 சஹாபாக்கள் அந்த ஜும்மாவில் கலந்து கொண்டார். வரலாற்று ஆசிரியர்கள் என்ன எழுதுறாங்க தெரியுமா? பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தால் தன் பாதிப்பை தான் சொல்வார் இல்லையா? தான் கடந்து வந்த பாதைகளை சொல்வார்கள். கொலை களத்திலிருந்து தப்பித்து வந்திருக்கிற பெருமானார் பேசுகிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு வார்த்தை தன் ஹிஜ்ரத்தை பேசல, தான் மக்கள் பட்ட துன்பங்களை பேசல, தன் மக்கள் சந்தித்த கொடுமைகளை பேசல. அந்த முதல் ஜும்ஆவில் 100 பேர்களை வைத்துக் கொண்டு பெருமானார் முழுக்க முழுக்க தக்வாவை பேசினார்கள், மறுமையை பேசினார்கள். இத மேற்கத்திய உலகம் ஆச்சரியத்தோடு ஆய்வு செய்து சொல்லுது. மனித மரபிலிருந்து மாறுபட்ட சிந்தனை முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் சிந்தனை. ஏன்னா கடந்து வந்த பாதையை பேசினா அங்கு உணர்ச்சி ஊட்டப்படும், கண்ணீர் வடியும், அவ்வளவுதான். பெருமானார் தேவையான செய்திகளை சொல்ல வந்ததினால் தக்வாவையும் மறுமையையும் தன் முதல் ஜும்மாவின் உரையாக வைத்தார். முடிஞ்சா மதீனாவிற்குள் பயணம். உள்ளே போகிற பொழுதே சித்திக் நாயகர் சொல்றாங்க,
6 அல்லது 7 தெருக்களை கொண்ட பேரித்தம்பலங்கள் அடர்த்தியான அந்த மதீனா கனவில் காட்டப்பட்டது. ஹிஜ்ரத் பயணத்தின் பொழுது அல்லாஹ்வுடைய அனுமதியை எதிர்பார்த்து காபாவுக்கு வந்த பெருமானார் காபத்துல்லா கிட்ட நின்று கண்ணீர் வடிப்பாங்க. பிறந்து வளர்ந்து வாழ்ந்து நபியாகி 52 ஆண்டுகள் காபாவின் வளாகத்திலேயே வாழ்ந்த பெருமானாருடைய மனம் ஒன்னு அங்க இருப்பேன் இல்லாட்டி இங்க. அல்லாஹும்ம இன்னஹும் கத் அഖரஜூனி மின் அஹப்பில் பிலாதி இலைஹி. அல்லாஹ், எனக்கு மிக பிரியமான இந்த மண்ணிலிருந்து இவர்கள் வெளியேற்றுகிறார்கள். அதனால ஃபாஸ்கின்னி மின் அஹப்பில் பிலாதி இலைஹி. உனக்கு பிடிச்ச ஊர்ல என்ன குடியேறு. மதீனா பெருமானாருக்கு கனவில் காட்டப்பட்டது. பார்த்தவுடனே சொல்றாங்க, எனக்கு கனவில் காட்டப்பட்ட அடர்த்தியான பேரித்த மரங்கள் நிறைந்த ஒரு பூமி மதீனா. பெருமானாருக்குனே இதெல்லாம் தயார் பண்ணி வச்சான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வருகிற பொழுது தன் சமுதாயத்திற்கு சொன்னார்கள், கடைசி நபியினுடைய தாருல் ஹிஜ்ரா கூட வந்தவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீங்க போங்கன்னு சொல்லிட்டு தங்கியவர்கள் தான் பாரம்பரிய யூதர்கள். துப்பா மன்னர் போர் எடுத்து வந்தார். 400 உலமாக்கள் சந்திக்கப்பட்டார்கள். கடைசி நபி, நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பூமி, போர் செய்யாதீர்கள். சாப்பாடு கொடுத்தாங்க, சமாதானம் பேசினாங்க. ஆச்சரியப்பட்டார். மதீனாவில் வந்து பார்வையிட்டார். வீடு வாங்கி பெருமானாருக்கு அன்பளிப்பு கொடுத்தார். அந்த வீடு தான் அதற்கு அபூ அய்யூப் அன்சாரி குடியிருப்பதற்கு வந்தது. அதில் தான் பெருமானார் குடியேறினார்கள். கஸ்வா படுத்தது. வேகமாய் பணிகள் நடக்கிறது. உள்ளே வந்த பெருமானார் பள்ளிக்கு மையப்பகுதியில் பேரித்தம் கொட்டைகள் காயப்போடும் இடம் தேர்வு செய்யப்பட்டது. விசாரியுங்கள். மார்க்கெட் ரேட் 10 திரகம். யாருக்கு சொந்தம்? சகடு சுகை அனாதை சிறுவர்கள். அல்லாஹ், அனாதை வாங்கக்கூடாது, காசு கொடுத்து வாங்கணும். ஓடி வந்தார்கள் சிறுவர்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளி எங்கள் இடத்தில் அமைய போகிறது, ஆனந்தப்படுகிறோம். நாங்களாய் மனம் உகந்து அன்பளிப்பாய் கொடுக்கிறோம். பெருமானார் சொன்னாங்க, 2 பேரும் மைனரு கூடாது, காசு கொடுத்துதான் வாங்குவேன். சித்திக் நாயகம் காசு கொடுத்தார்கள். பள்ளிக்கு இடம் வாங்கப்பட்டது. களிமண்ணால் பூசப்பட்டது. பேரித்த மரங்கள் நடப்பட்டது. பேரித்த ஓலைகள் வேயப்பட்டது. மஸ்ஜிதுன் நபவி உருவானது. திண்ணையில் தோழர்களுக்கான ஒரு மேடை உருவாக்கப்பட்டது. உலகத்தின் அற்புதமான ஈமானிய கேந்திரம் மஸ்ஜிதுன் நபவி உருவானது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்களா, வாங்கு சத்தம் கேட்காத ஊர்ல குடியிருக்காதீங்க, நீங்கள் இருக்கிற இடங்களில் மஸ்ஜிதுகளை உருவாக்குங்கள். ஒரு சமூகம் ஈமானிய பாதுகாப்போடு வாழ வேண்டும் என்று சொன்னால் மஸ்ஜிதுகள் மிகப்பெரிய பாதுகாப்பு அரண். மஸ்ஜித் இல்ல நம்ம ஃப்ரீடமா வாழலாம், யாரும் நம்மளை கேட்க கூடாது, ஊர் கட்டுப்பாடுகள் வரக்கூடாது, எங்கேயாவது போய் குடியிருப்போம்னு சொன்னா உங்கள் கண் முன்னே உங்களுடைய பிள்ளைகள் ஈமானிய பாரம்பரியத்திலிருந்து நழுவி போவார்கள் என்பதற்கான எச்சரிக்கை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ், அடிக்கிற பாலைவன காத்துல இந்த மஸ்ஜிது தாங்குமாங்கிறாங்க. பெருமானார் சொல்வார்கள், ஒரு காலம் வரும் என் மஸ்ஜிதிற்குள் நுழைவதற்கு காத்து கிடப்பார்கள். இன்னைக்கெல்லாம் உம்ரா போகும்போது இந்தியால இருந்து அப்பாயின்மெண்ட் போட்டு போறான். ரவுலாவில் தொழுவதற்கு புதன்கிழமை 12:20 அப்பாயின்மெண்ட். சர்வதேச தலைவர் அல்லவா? சரி, இப்படி உருவாக்கிய பெருமானார் அடுத்து என்ன பணிகள் செய்கிறார்கள்? இன்றைய காலத்தில் 2026 வாழுகிற இந்திய தேசம் போன்ற சட்டத்தின் ஆட்சி நடக்கிற ஜனநாயக நாட்டில் வாழுகிற இஸ்லாமிய சமூகத்திற்கு மிகப்பெரிய பாடம் இங்கே நான் சொல்றேன். கொடிகளும் இயக்கங்களும் இந்த சமூகத்தை பெரும்பான்மை சமூகத்திடமிருந்து பிரித்து வைத்து விட்டது. ஆனால் எல்லா சமூகத்தோடும் இணக்கமாய் வாழ வேண்டும். அதுதான் நபி வழி, அதுதான் சுன்னத், அதுதான் பெருமானாருடைய கட்டமைப்பு. பள்ளி கட்டிட்டாங்களா? எல்லா சமூக மக்களையும் அழைத்தார்கள். அன்றைய மதீனாவின் பெரும்பான்மை யூதர்கள், பனு குறைலா, பனு நமீர், நெருப்பு வணங்கிகள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். எல்லோரையும் அழைத்தார்கள். பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி நான் வந்து விட்டேன். நான் வருகிற பொழுது
ஆனால் இப்பொழுது இது மதீனத்து நபவி, என்னுடைய மதீனா, நான் கட்டியது என்னுடைய பள்ளிவாசல், பெரும்பான்மையாக என்னுடைய சமூகம் இருக்கிறது. ஆனால் யூதர்கள் யூதர்களாய் வாழலாம், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாய் வாழலாம், நெருப்பு வணங்கிகள் நெருப்பு வணங்கிகளாய் வாழலாம், எல்லோருக்கும் எல்லா மத சுதந்திரமும் இருக்கிறது. ஆனால் மதீனா என்று வந்துவிட்டால் நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த நாட்டை கட்டமைக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், போராட வேண்டும், எதிரிகளை உள்ளே அனுமதிக்க கூடாது. எழுத்து வழிய ஒப்பந்தங்களை பெருமானார் கையெழுத்திட்டார்கள். வரலாறு படிக்கணும், வரலாறு படிக்கணும். சாதாரணமா ஒரு அளவுகோல் இருக்கு. மக்காவும் இன்டர்நேஷனல் சிட்டி, மதீனாவும் இன்டர்நேஷனல் சிட்டி. இந்த இன்டர்நேஷனல் சிட்டி அப்படிங்கிறதுக்கு என்ன அளவுகோல் வச்சிருக்காங்கன்னு பார்த்தா, அங்கு பொருளாதார வரவு செலவு வருகை எங்க அதிகமாக இருக்கிறதோ அதுதான் இன்டர்நேஷனல் சிட்டி. அங்க என்ன இருக்கும் தெரியுமா? ஷேர் மார்க்கெட் இருக்கும், அப்புறம் கேளிக்கைகள் வீண் விளையாட்டுகள் இருக்கும், சூதாட்டங்கள் இருக்கும், மது சூது மாது இதுவெல்லாம் இருக்கும். இன்டர்நேஷனல் சிட்டிக்கான அளவுகோல். ஆனால் உலக வர்த்தகத்தில் பொருளாதார ரீதியாக ஷேர் மார்க்கெட் இல்ல, விளையாட்டு கேந்திரங்கள் கிடையாது, சுற்றுலா தலங்கள் கிடையாது, வேறு வர்த்தக பரிவர்த்தனையும் கிடையாது. முழுக்க முழுக்க ஆன்மீகத்திற்காக மட்டுமே மக்காவுக்கும் மதீனாவுக்கும் உலக சமுதாயம் பொருளாதாரத்தை கொட்டி கொடுக்கிறது. மக்காவும் மதீனாவும் இன்டர்நேஷனல் சிட்டி. அந்த காரணிகள் எதுவும் இல்லை, ஆனா பொருளாதாரம் அங்கு இன்டர்நேஷனல் சிட்டியினுடைய பொருளாதாரத்தில் இயங்குகிறது என்றால் பெருமானாருடைய கட்டமைப்பு ஏற்படுத்திய தாக்கம். எல்லா சமூகத்தோடும் இணக்கம் இருக்க வேண்டும். ஒரு காலம் இருந்தது, இந்த மாதிரி மீலாதுல எல்லாரும் வருவாங்க, மீலாதுல எல்லா தலைவர்களும் பேசுவாங்க. அண்ணா பேசும் பொழுது சொல்லி இருக்கிறார், நான் லுங்கி கட்டாத வாய். பெரியார் கஞ்சி குடிச்சிருக்காரு, கஞ்சி குடிச்சப்ப என்னப்பா மூக்குப்பொடி நாத்து அடிக்குதுன்னாங்க. சொன்னாங்க, நீங்க தான் மூக்குப்பொடி போட்டிருக்கீங்க, அந்த மூக்குப்பொடி கஞ்சிக்குள்ள விழுந்து அதை குடிச்சா வேற என்ன நாருன்னாங்க. அப்பவே ஒருத்தர் சொன்னாராம். அதனால் பெருமானார் சொன்னார்கள், தாடியை மன்னியுங்கள், மீசையை கட் பண்ணுங்கள் சொன்னாங்க. சர்வ சமயத்தினுடைய அடையாளமாய் மீலாதுகள் இருந்தது. ஏன்னா மதீனாவிற்குள் நம் நாடு நம் தேசம் என்ற கட்டமைப்பை எல்லா சமயத்து மக்களையும் வைத்துதான் பெருமானார் கையெழுத்து வாங்கினார்கள். ஒரு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடத்தப்பட்டது. காலங்கள் ஓடுது, வேகமாய் பெருமானார் கட்டமைக்கிறார்கள். என்ன செஞ்சாங்க தெரியுமா? மஸ்ஜிது நபவியினுடைய திண்ணையில் ஒரு மதரசா உருவாக்கப்பட்டது. முதல் மதரசா அஸ்ஹாபு சுஃபா. 400 மாணவர்கள். உலகத்தில் யாரும் செய்யாத, இன்னைக்கும் 100 விழுக்காடை தொட்ட நாடுகளோ நகரங்களோ கிடையாது. 100%. கல்விக்காக ஒரு நாடு செலவழிக்கிற பொருளாதாரம், பிரச்சாரங்கள் பயங்கரமானது. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் வந்ததிலிருந்து இக்ரா ஓதுங்க ஓதுங்க ஓதுங்க, தன்னுடைய வஃபாத் வரையிலும் இந்த சமூகத்தை படிக்கும்படி சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தார். தாயினுடைய மடியிலிருந்து மன்னரை வரை படித்துக் கொண்டே இருங்கள். படிப்புக்கான வாய்ப்பு மக்கால இல்ல, மதீனாவில் கல்வியை கட்டமைக்கிறார்கள் பெருமானார். என்ன சொன்னாங்க தெரியுமா? எல்லாரும் ஓத வர்ற. எப்படி ஓத வர்றது? வேலைக்கு போறோமே, சம்பாதிக்கிறோமே. அப்படியா? நீ வேலைக்கு போ, நீ படி. படிக்கிறவனுக்கு சம்பாதிச்சவன் பாதி காசு கொடு, படிச்சவன் முழுசா அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்க. முறைசாரும் கல்வி. ஏறத்தாழ 400 மாணவர்கள். எப்படி இருந்தாங்க தெரியுமா? அரைகுறையான ஆடை, பரட்டையான பங்கரையான கோலம், பேச தெரியாத அநாகரிகம்,
எல்லாத்தையும் பெருமானார் கட்டமைத்து கட்டமைத்து அவர்களை உருவாக்குகிறார்கள். அவங்க யதார்த்தமா கேட்கிறாங்க, நாயகமே ரசூலுல்லாஹ் சொர்க்கோடு சொல்றீங்க, சொர்க்கத்துல பட்டாடை கிடைக்குமா? பெருமானார் சொன்னார்கள், இங்க மாதிரி பருத்தி பஞ்சாகி, பஞ்சு நூலாகி, நூலு பட்டாகி வருவதல்ல, செடிகளிலிருந்து பட்டு ஆடையே வரும். இப்படி கேள்வி கேட்டவங்க 10 ஆண்டுக்குள் உலகளாவிய கல்வியின் பேராசான்களாக உருவானதை குர்ஆன் 12க்கும் மேற்பட்ட இடங்கள்ல சொல்லுது. பெருமானாருங்க இந்த இருண்ட கண்டத்தில் வாழுகிற மூடர்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கு பெருமானார் தந்த கல்வி. அவங்க கேட்கிறாங்க, உங்கள்ட்ட சந்திர மாற்றத்தை பற்றி கேட்கிறார். இன்னைக்கு ஒருத்தர் அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சவன் யாருங்க? விண்ணியல் ஆராய்ச்சியாளர். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், இந்த சந்திர மாற்றம் ஏன் நடக்கிறது? இன்னொரு ஆயத்துல யஸ்அலூனகானில் யதாமா, அனாதைகளுக்கு தீர்வு என்ன கேட்கிறார்கள் சமூக அக்கறையோடு. யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், பொருளாதாரத்தை பேசுகிறார்கள். யஸ்அலூனகானில் மஹீத், பெண்களுக்கான மாத விலக்கு மருத்துவம் குறித்து ஆய்வு செய்கிறார்கள். யஸ்அலுகன்னாஸ் அனிஸ்ஸாஅ, உலகத்தின் பேரழிவு எப்பொழுது நிகழும் என்று கேட்கிறார்கள். யஸ்அலூனகனில் ஹம்ரி வல் மைசிர், சூதாட்டங்கள் மதுபானங்கள் குறித்து வினாக்களை கேட்கிறார்கள். இன்னைக்கு நம்ம நாட்டுல வர்றவன் எல்லாம் சொல்றான் மதுவை ஒழிப்போம், டிசைனா ஒழிக்கிறார். மது இல்லாமல் ஆட்சி இல்லை. சமூக அக்கறையோடு அவர்கள் கேட்டார்கள். அப்படின்னா ஆட்டு மாட்டில் மாமிசத்தை உயிரோடு வெட்டி எடுக்கிற ஒரு கூட்டம் விஞ்ஞானத்தை பேசுகிறது, புவியியலை பேசுகிறது, மருத்துவத்தை பேசுகிறது, ஆராய்ச்சியின் பக்கம் திரும்புகிறது. யஸ்அலூனகனில் ஜிபால், ஏன் இந்த மலைகள் எல்லாம் வச்சிருக்கிறார் கேள்வி கேட்கிறார்கள். அப்படின்னா எல்லா துறைகளையும் கற்றுக்கொள்ளுகிற குர்ஆனிய வித்தகர்களை பெருமானார் உருவாக்கினார்கள். மஸ்ஜித் நபவியுடைய வாசலில் வைத்து. இப்பதானே சிஸ்டம், பிஏ படிச்சவனுக்கு பிஎஸ்சி பத்தி தெரியாது, பல்லு டாக்டருக்கு ஹார்ட்டை பத்தி தெரியாது, கிட்னி டாக்டருக்கு நுரையீரலை பத்தி தெரியாது. நான் சொல்றது கரெக்டா? ஃபைல தூக்கிட்டு ஒருத்தரையா போகணும். அத்தனையும் தெரிந்தவர்கள் அருமைக்குரிய சஹாபாக்கள். 400 ஆண்டு காலம் உலகத்திலே போப்பாண்டவரா ஆகணும்னா ஸ்பெயினுடைய கார்தோவா பல்கலைக்கழகத்தில் படித்தவராக இருக்க வேண்டும் என்று கிறிஸ்துவ சமுதாயம் அளவுகோல் வைத்திருந்தது. இன்னைக்கு நாம போய் கை கட்டி எஸ் மேம், ஓகே மேம், ஃபீஸ் கட்டிடுறேன் மேம், என் பிள்ளைக்கு ஹோம்ஒர்க்கை நான் பண்ணிடுறேன் மேம். என்ன தேவை வந்தது? பெருமானார் தந்த கல்வி கட்டமைப்பு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு உலகளாவிய பிரச்சனை என்ன தெரியுமா? அகதிகளை கையாள்வதற்கு எந்த அரசுக்கும் அறிவில்லை. அதான் ஒண்ணு. எங்க பார்த்தாலும் அகதிகள் முகாம் இருக்கு. இலங்கையில இருந்து வந்த அகதிகள் இருக்கிறார்கள். இப்ப சமீபத்தில் பாதிக்கப்பட்ட மியான்மரில் இருந்து வந்த ரோஹிஞ்சா அகதிகள் இருக்கிறார்கள். இந்த அகதிகளை கையாள்வதற்கு அரசாங்கம் பயப்படுது. அவ்வளவு பொருளாதாரம். மதீனாவை கட்டமைத்த பெருமானார் தன்னை நம்பி வந்த அகதிகள் முஹாஜிர்கள் எப்படி கையாண்டார்? பெருமானார் மட்டுமா வந்தாங்க? குடும்பத்தோடு தனியாக என்று ஒரு பெரும் கூட்டம் வந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் ரொம்ப எளிமையா உலகத்திற்கு ஒரு பாடத்தை சொன்னாங்க. அன்சாரிகளே, என்னை ஏற்றுக்கொண்டது போல் என் உறவுகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உடன் பிறக்கவில்லை, பிறந்தவர்களாய் பாதியுங்கள். இந்த அன்சாரிகள் எவ்வளவு விசாலமான மனம் கொண்டவர்கள் தெரியுமா? ஒருத்தர் எந்திரிச்சார், யார் ரசூலல்லாஹ், நீங்க சொன்னா 1 2 3 நான் அண்ணனா ஏத்துக்கிறேன், நான் அம்மாவா ஏத்துக்கிறேன், நான் சகோதரனா ஏத்துக்கிறேன். ஒரே ஒரு உபதேசத்தில் வந்த அகதிகள் எல்லாம் அன்சாரிகளின் சகோதரர்களாய் மாறி போனார்கள். வீட்டுக்கு அழைத்து போனார்கள், தங்க வைத்தார்கள். ஒருத்தர் உச்சபட்சமா சொல்றாரு, 2 வீடு, ஒரு வீடு உங்களுக்கு. நல்லா தான் இருக்கு. 2 தோட்டம், ஒரு தோட்டம் உங்களுக்கு. 2 மனைவி, தலாக்கு விட்டு இத்தா முடிந்து கொடுக்கிறேன், 1 உங்களுக்கு. அம்மாடி, இவ்வளவு பாசமா? வேண்டாம் வேண்டாம், கடை தெருவு காமியுங்கள், நான் பிழைத்துக் கொள்வேன். அகதிகளை
வினாடி பொழுதில் மாற்று வழியை ஏற்படுத்தி ஒரு கட்டமைப்பு தந்தவர்கள் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ். யாரும் நம்மளா இருந்தாரு விருந்து மருந்து 3 நாள் சொல்லுவோம், 4வது நாள் தங்கிட்டா ஏமாச்சான் ஊருக்கு போடு எங்க பஸ் வரலையான்னு கேட்கும். எப்படியாவது தாண்டி இப்ப 3 நாள் இல்ல, வந்த 3வது நிமிஷத்துல கேட்கிறான் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டீங்களா? எங்கோ பிறந்தவர்களை உடன் பிறந்த சகோதரனாய் ஏற்று வாழ்வு தருதல். அல்லாஹ் அக்பர். அதனாலதான் பெருமானார் சொன்னாங்க, உலக ஒரு பாதையிலும் அன்சாரிகள் ஒரு பாதையிலும் பயணிப்பார்கள் என்றால் நான் பயணிக்கும் பாதை அன்சாரிகளின் பாதையாக இருக்கும் என்று பெருமானார் பெருமிதத்தோடு சொன்னார். மோமின்களே, அகதிகள் பிரச்சனையை எளிமையாக தீர்த்தவர்கள் பெருமானார். கல்வியில் புரட்சி ஏற்படுத்தினார்கள். சரி, ஒரு சமூக கட்டமைப்பு உருவாக்குறாங்க. உருவாக்கும் போது நாமளும் பள்ளிகள்லாம் வச்சிருக்கிறோம், நிறைய கட்டுப்பாடுகள், தொழுத உணவு பூட்டிடுறது, சில பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாம் இருக்கு, இல்லைன்னு இல்லை. ஆனால் பெருமானார் மஸ்ஜிது நபவியை குடும்ப நல கோர்ட்டாக நடத்தினார். நீதி பிரச்சனைகளுக்கான நீதிமன்றமாக அதை பயன்படுத்தினார்கள். ராணுவ தளமாய் பயன்படுத்தினார்கள். உள்ள இருக்கிற தூணெல்லாம் இருக்கு. உஸ்துவானத்தை ஹராசா, உஸ்துவானத்தை உஃபூத், உஸ்துவானத்தை ஆயிஷா, உஸ்துவானத்தை அபூ லுபாபா. பெருமானார் இந்த தூணில் அமர்ந்தால் நீதி பரிபாலன பேச போகிறார்கள், இந்த தூணில் அமர்ந்தால் ராணுவ நடவடிக்கை எடுக்க போகிறார்கள், இந்த தூணில் அமர்ந்தால் தஹஜ்ஜுத் தொழுகைக்கு தயாராகிறார்கள். இப்படி தூண்கள் கூட பெருமானாரின் கட்டமைப்பை உலகத்திற்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அல்லாஹு அக்பர். நான் சொன்ன மாதிரி குர்ஆன்ல மக்கியா வசனங்களை எடுத்து பாருங்கள். மனிதர்களே மனிதர்களே மனிதர்களே, ஏன்னா அந்த மனிதர்களை அல்லாஹ் என்று சொல்ல வைப்பதற்கு 13 ஆண்டு காலங்கள் நிறைவு தரல. ஆனால் ஹிஜ்ரத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய பாஷை மாறுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அங்க மனிதர்களே, இங்க ஈமான் கொண்ட நம்பிக்கையாளர்களே. இந்த 10 வருஷத்துக்குள்ள ஸ்டார்டிங்லேயே பெருமானாருடைய கட்டமைப்பில் ஆன்மீகம், ஜமாத், ஜும்மா, பெருநாள், ரமதானுடைய நோன்பு, பத்ர் போர்க்களம், ஜிஹாத், ஜகாத், சதகத்துல் ஃபித்ர், ஹலால் ஹராம், இதாக், தலாக், எல்லா சட்டங்களும் குர்ஆனிலே பேசப்பட்ட 500 வசனங்களின் சட்ட தெளிவுகள் மதீனாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. 10 வருஷத்துல நம்ம என்ன சாதிக்க முடியும் சொல்லுங்க? என்ன சாதிக்க முடியும்? ஒருத்தர் சொல்றாரு, வண்டி வாங்கி 10 வருஷத்துக்கு டியூ கட்டிட்டே இருக்கிறாங்க. இது வாழ்க்கையா? இது வீடு வாங்கி ஹவுசிங் லோன் கட்டி முடிச்சேங்கிறாரு. 10 ஆண்டுகளில் கியாமத்து வரைக்குமான ஒரு கட்டமைப்பை நிறுவி வழிகாட்டியவர்கள் பெருமானார். நான் சொல்றத பெருமானார்கிட்ட இருந்து நம்ம பார்க்கிறோம். பிச்சைக்காரங்க இல்லாத ஒரு நகரத்தை உருவாக்க முடியுமா? நம்ம ஊர்ல இருக்கிற பணக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஜக்காத் கொடுத்தாங்க. 20 பணக்காரங்க 80 ஏழைகள். இந்த 20 பணக்காரங்களும் 80 ஏழைகளுக்கு ஜக்காத் கொடுத்தாச்சு. அடுத்த வருஷம் ஏழைகளின் எண்ணிக்கை பெருகணுமா குறையணுமா? சொல்லுங்க. குறைஞ்சது 70 மாறும். ஆனா இங்க 90 மாறுது. ஏழை எவனும் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை. பெருமானார் உள்ளே நுழைகிறார்கள். வட்டியால் பாதிக்கப்பட்ட மதீனா. கேட்டாங்க, என்ன பண்றீங்க? நாயகமே, எங்களுக்கு பேரிச்சம்பழ விவசாயத்தை விட்ட வேற என்ன தெரியும்? அல்லாஹ்வுடைய ரசூல் எல்லாத்தையும் கட்ட வச்சு துஆ செய்யறாங்க. யா அல்லாஹ், இன்ன இப்ராஹீம் தஆ லிமக்கா, உனது கலீலாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவிற்கு கேட்டார்கள், நீ கொடுத்தாய் பஞ்சமில்லாத நீரும், பாலைவனத்தில் எல்லா பழங்களும், இறைச்சியில் பரக்கத்தும். நான் என் மதீனாவிற்கு கேட்கிறேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு தந்ததை போல 2 மடங்கு, பல மடங்கு பெருக்கிக் கொடு. துஆ கேட்டாங்க. அப்புறம் உள்ளே நுழைந்து துஆ கேட்கிறாங்க.
அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா, எங்கள் மதீனாவில் பரக்கத்து செய்ய அல்லாஹ். அப்புறம் துஆ கேட்கிறாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ முத்தினா வ சாயினா, பெரித்தமிழம் அளக்கக்கூடிய கூடைகள் தராசுகள் எல்லாத்திலும் பரக்கத்து செய். அப்புறம் மறுபடியும் கேட்கிறாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ தம்ரினா. இன்ன வரைக்கும் மதீனாவின் பேரித்தம்பழத்தை விட டேஸ்டான பேரித்தம்பழங்கள் கிடைக்குது. பாலஸ்தீன பேரிச்சம்பழம், ஈஜிப்ட் பேரிச்சம்பழம் இருக்கு. ஆனா நாம இதை கேட்கிற திருப்பி அஜுபா, பெருமானாரின் துஆவை பெற்ற மதீனத்து பேரித்தம்பழம். அல்லாஹ்வுடைய ரசூல் எல்லா வகையிலும் அந்த மதீனாவை முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்லுகிறார்கள். சமூக ஒற்றுமை, அகதிகள் பாதுகாப்பு, 100 விழுக்காடு கல்வி. கல்வி பத்தி எழுதுறாங்க பேராசிரியர் இட்டி சொல்றாரு, ஐரோப்பியாவில் படிக்க எழுத கற்றுக்கொள்வதற்கு முன்பு மதீனத்து குழந்தைகள் எழுதவும் படிக்கவும் வாசிக்கவும் கற்றுக்கொண்டு விட்டார்கள். பதில் கைதிகளை வச்சு, குற்றவாளிகளை வச்சு கல்வியை கற்றுக் கொடுத்த பெருமானார் கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் வஃபாத்தாகும்போது 13 வயசு தான். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சின்ன பையனார். அவருக்கு என்ன துஆ செய்தார்கள்? அல்லாஹும்ம ஆத்தில் ஹிக்மா, அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் குர்ஆன் வ ஃபக்ஹு ஃபித்தீன். இன்ன வரைக்கும் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் ரயீசுல் முஃபஸ்ஸிராகி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸை தவிர்த்து விட்டு குர்ஆனுக்கு யாரும் விளக்கம் கொடுக்க முடியாத அளவு ஞானத்தை அல்லாஹ் அந்த சிறுவருக்கு வழங்கினான் என்றால் பெருமானாரின் துஆ. இன்னைக்கு இந்த சமூகம் இந்த விஷயத்துல நான் என்ன முடிவெடுக்கட்டும்னு போய் இன்னொருத்தரிடம் கேட்க வேண்டிய நிலையை பெருமானார் வைக்கவில்லை. அத கட்டமைப்பு. ஆன்மீகமா பெருமானார், அரசியலா பெருமானார், போர்க்களமா பெருமானார், கல்வியா பெருமானார், மருத்துவமா பெருமானார், முன்னேற்றமா ஆராய்ச்சியா பெருமானார், எல்லாவற்றிலும் எல்லா கல்வி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க பெருமானார். 10 வருஷத்துக்குள்ள கேட்கிறாங்க, உங்க பொருளாதார நிலை என்ன? பேரிச்சம்பழங்கிறது ஒரு விவசாயி, அறுவடை வருஷத்துல 1, ஏதாவது ஒரு நேரத்தில் 6 மாசத்துக்கு 1 கிடைக்கலாம், உத்தரவாதம் இல்லை. இதுதான் வருடாந்திர பொருளாதாரம். நாயகமே நாங்க என்ன செய்ய முடியும்? தேவை வருது, யூதர்கள் வாலண்டரியா வந்து வட்டிக்கு கொடுப்பார்கள், நிர்பந்தத்தில் வாங்கிக் கொள்வோம். அறுவடை காலத்தில் வந்து நிற்பான், அசலு வட்டி எல்லாம் போட்டு அறுவடை பேரித்தம்பழங்களை அள்ளி கொண்டு போய்விடுவார்கள். வேற வழி தெரியல, வட்டியே வாழ்வு என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவனை சொல்ல மாட்டியா வட்டி ஹராம்? தீர்வுகளை சொல்லவில்லை. பெருமானார் சொன்னார்கள், வட்டி வாங்குறது ஹராம். நான் வர்றேன், முதலில் வட்டி வாங்குவதை நிறுத்துங்கள் என்றார். நிறுத்திட்டாங்க சஹாபாக்கள், யூதன்ட்ட வாங்குறதில்லை, நிறுத்திட்டாங்க. அப்ப பழைய கணக்கெல்லாம் வசூலுக்கு வரலாம். அறுவடை எப்பவா? பெருமானார் சொன்னார்கள், அறுவடை என்ன கூப்பிடு. அறுவடை வைத்துக் கொண்டு பெருமானார் போகிறார்கள். பேரித்த குவியல்கள் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு துவா செய்யறாங்க. யா அல்லாஹ் பேரிச்சம்பழத்துல பரக்கத்து செய், ஜாபிருக்கு பரக்கத்து செய், அப்துல்லாஹ்வுக்கு பரக்கத்து செய், கடன் இல்லாத சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீ கொடுத்துக்கிட்டே இரு, நீ கொடுத்துக்கிட்டே இரு, நீ கொடுத்துக்கிட்டே இரு. அசலும் வட்டியுமாக வாங்கப்பட்ட பொருளாதாரத்துக்கு பேரிச்சம்பழங்கள் கொடுக்கப்படுகிறது. ஒரு பக்கம் பெருமானார் துவா செய்கிறார்கள். எல்லாம் முடிஞ்சு வந்து பார்த்தா குவித்து வைத்த பேரிச்சம்பழம் அப்படியே இருக்கிறது. அருமைக்குரிய சஹாபாக்கள் கடனிலிருந்து விடுபட்டார்கள். இதுவல்லவா கட்டமைப்பு, இதுவல்லவா பரக்கத்து. அதனால் மதீனாவில் முதல் அறுவடை செய்தால் அந்த முதல் குலையை மஸ்ஜிது நபவியிலே தொங்கவிட்டு பெருமானார் துஆ செய்து குழந்தைகளுக்கு பங்கீடு கொடுத்த பிறகுதான் அறுவடை வணிகத்திற்கு செல்லும். இந்த மரபை மதீனாவில் பேரித்த தோட்டங்கள் கை கொண்டிருந்த காலம். வட்டி ஒழிக்க முடியுமா? ஜமாத்துகள் நினைச்சா முடியும். பெருமானார் ஒழித்தார்கள். வாங்கிறத நிறுத்து, வேணாம் துவா செய்கிறேன். எல்லாம் வட்டியிலிருந்து வெளியே வந்தார்கள். சரி, சும்மா வட்டிக்கு வாங்காத அவசர தேவைகளுக்கு என்ன செய்வது? பெருமானார் சொன்னாங்க, முதல்ல வசதி படைத்தவர்கள் ஜகாத் கொடுங்க. அது கணக்கு பார்த்து தங்கத்துக்கு இவ்வளோ, வெள்ளிக்கு இவ்வளோ,
வணிக பொருட்கள் தானாய் மழை நீரால் விளைபவை, நீர் ஊற்றப்பட்டு ஏற்படும் விவசாயம் எல்லாம் சொல்லி கொடுத்து ஆடு மாடு இதுக்கெல்லாம் ஜக்காத்து கொடு. ஜக்காத்து பணக்காரர்களின் பொருளாதாரம் ஏழைகளுக்கு போய் சேரும். காசு போகணுமா இல்லையா? ரெண்டாவது சொன்னாங்க சதக்கா, சோறு கொடு, இறைச்சி கொடு, பணம் கொடு, கடைசிக்கு சிரிச்சு நாச்சுக்காமி தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அகீக சதக்கா, சதக்கா கொடுத்துக்கிட்டே இரு, அன்லிமிட்டெட். அப்புறம் பெருநாள் பரிசு ஃபித்ர் சதக்கா. அன்று நோன்பு வைப்பது ஹராம். எல்லா ஏழை பொருளாதாரம் ஒரு சமூகத்தில் எல்லாருக்கும் போய் சேர்வதற்கான சுழற்சி முறைகள் ஜக்காத்து, ஃபிதியாக்கள், அப்புறம் குற்ற பரிகாரங்கள் எல்லாவற்றையும் பணக்காரர்களிடமிருந்து பொருளாதாரம் ஏழைகளுக்கு வருவதற்கான வழிகளை திறந்து விட்ட பெருமானார் வட்டியின் வாசலை அடைத்தார்கள். 10 வருஷம் பெருமானார் இருக்கிற பொழுது ஜக்காத்தை எடுத்துக்கொண்டு வந்தால் மதீனாவில் வாங்குவதற்கு ஏழைகள் இல்லை. நீங்க ஆலோசனை பண்ணுங்க, நீங்க பேஸ்புக்ல போடுங்க, 1 லட்சம் ரூபாய் ஜக்காத்து இருக்கு, யாரு வாங்கிக்கிறேன்னு கேட்டு பாருங்க. அந்த ஊர்ல இருக்கிற பணக்காரன் சட்டை கிழிச்சிட்டு வருவான், நான் வாங்கிக்கிறேன். புரியுதா? 10 வருடங்கள் பெருமானார் கட்டமைத்த பொருளாதாரத்தில் இந்த சமூகம் ஹராமிலிருந்து விலகி ஹலாலான பொருளாதாரத்தில் மதீனாவையே விழுத வைத்தார்கள் பெருமானார். அப்புறம் எல்லா காலத்திலும் கன்னி பெண்களை மனமுடித்து வாழுதல் என்பதன் மீது அவ்வளவு ஆசை இருந்தது. ஆனா பெருமானாரின் சமூகம் என்ன செய்தது தெரியுமா? விதவைகளுக்கு வாழ்வளிப்பதில் முன்னுரிமை தந்த போது கன்னி பெண்கள் தேக்க ஆரம்பித்து விட்டார். ஏங்க, விதவைகள் பாதிக்கப்படுவார்களே, போர் நடக்கிறது, பல 100 மூமின்கள் கொல்லப்படுகிறார்கள், பல பெண்கள் விதவையாகிறார்கள். விதவைகளை சமூகம் சும்மா விடாது. அதனால பெருமானார் அவர்கள் உற்சாகப்படுத்தினாங்க. அஸ்ஸாமி அலல் அர்மிலதி வல் மசாகின் கல் முஜாஹிதி ஃபீ ஸபீலில்லாஹ். விதவை பெண்களுக்காக, மிஸ்கின்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்தவர்களைப் போல எல்லாருடைய பார்வையும் கன்னி பெண்களை விட்டுவிட்டு விதவை பெண்கள் என்பார் திரும்ப பெருமானார் மறுபடி கிளாஸ் எடுத்தாங்க. கன்னி பெண்ணுக்கும் அழுவு கொடு, கன்னி பெண்ணுக்கும் அழுவு கொடு, உளவுக்காக நிக்கிறா, கன்னி பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கலாமே. சமூகத்தில் விபச்சாரத்தின் வாசலை பல திருமணங்கள், பலதார திருமணங்கள் என்ற கட்டமைப்பை கொண்டு பெருமானார் விபச்சாரத்தின் வாசலை அடைத்தார்கள், வட்டியின் வாசலை அடைத்தார்கள். மதீனாவின் அந்த கட்டமைப்பு பெருமானாரின் காலத்தோடு முடியவில்லை. ஏன்னா ஒரு ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுவாங்க, அல் ஈமான் இன்னல் ஈமான் லா யரிசு இலல் மதீனா கமா யரிசு அல் ஹய்யத்து இலா ஜுஹரிஹா. ஒரு பாம்பு வெளியே சுத்திட்டு தன்னுடைய புற்றுக்கு வருவதை போல என் மதீனாவிலிருந்து ஈமான் புறப்பட்டு போகும். கடைசியில என் மதீனாவில் வந்து தஞ்சம் கொள்ளுண்டார். மதீனா தான் நமக்கு ஹெட் ஆபீஸ், மதீனா தான் நம் நாகரிகத்தின் மையம். பெருமானார் இருந்த பொழுது பெருமானாரை பார்க்க வந்தார்கள், பெருமானார் மறைந்த பொழுதும் பெருமானாரை பார்க்க போய் கொண்டு இருக்கிறோம். பெருமானார் சொல்வாங்க, மதீனால வந்து குடியேறிட்டா வெளியே போயிடாதீங்க. அல் மதீனத்து கைருல் லஹும் லவ் கானூ யஅலமூன். புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரி, மதீனா தான் உங்களுக்கு சிறப்புனா. முஃமின்களே, பெருமானார் கட்டமைத்த மதீனா நமக்கான பாடம். ஒரு கிராமத்திலே, ஒரு நகரத்திலே ஒரு ஜமாத்தாக செயல்படக்கூடிய சமூகம் பெருமானாரின் சுன்னத்துகளை இந்த சமுதாயத்தில் கட்டமைப்போடு நடத்தினால் யாராலும் இந்த சமூகத்தை அழிக்க முடியாது என்பதை உணர்ந்து நாம் நமது ஈமானிய ஹெட் ஆபீஸான மதீனா மேல ஒரு தனி ஒரு காதல் வச்சிருக்கோம் இல்லையா? அந்த கிராமவாசி போய் பாடுவார், யா கைர மந்துஃபினத் பில் காதி அஹதுஹு ஃபதாப மின் தீபிஹின்னல் காஉ வல் லக்ரு நஃப்ஸி ஃபிதாஉன் லிகப்ரின் அன்த சாகினு ஃபீஹில் அஃபாஃபு வ ஃபீஹில் ஜூது வல் கரமு. பின்னாடி கிராமவாசி பெருமானாருக்கு போய் நின்று அழுகிறார்,
வானமெல்லாம் பொய்த்து போய்விட்டது, மழை இல்லை, கால்நடைகள் எல்லாம் இறந்து போகிறது. நபியே நாயகமே, அல்லாஹ் சொல்லியிருக்கான், உனக்கு நீங்களே அநியாயம் செஞ்சிட்டீங்கன்னா ரசூல்கிட்ட வாங்க, ரசூல்கிட்ட கேளுங்க, ரசூல் அல்லாஹ்விடம் கேட்பார்கள். நான் கேட்க வந்திருக்கிறேன். சொன்னவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னையே அர்ப்பணம் செய்கிறேன் யாரை சொல்லலாம். இன்னைக்கு ரவுலா ஷரீஃப்ல இந்த பைத்துகள் 2 தூணுகள்ல பதிக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் நமக்கு மதீனாவின் பாக்கியத்தை நசீபாக்கி தருவானாக. உலகத்தில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மரணத்தை கேட்காதே என்று சொன்ன பெருமானார். வாழ்வது நல்லதான், நான் வாழவை இப்படித்தான் சொல்லி கொடுத்தார். ஆனா மதீனா, தான் கட்டமைத்த மதீனாவை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்கு சொன்ன பெருமானார் ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்தார்கள். மதீனா முடிஞ்ச மதீனால மௌத்தாக. எத்தனை நபிக்கானவர்கள் கேட்டுட்டு போறாங்க, அல்லாஹ் மதீனால ரூஹ் போகணும். அதுக்கு சொன்ன காரணம் என்ன தெரியுமா? என் மதீனாவில் வந்து மரணிப்பவருக்கு நான் ஷஃபாத் செய்வேன். வாழ்க்கை முழுவதும் வாங்க சொன்ன உடனே நம்ம கையை தூக்கி கேட்கிறோம், ஷஃபாத் கொடுன்னு கேட்கிறோமா இல்லையா? பெருமானாரின் கட்டமைப்புகளில் ஈமானோடு வாழ்வதும் ஈமானோடு மரணிப்பதும் நபியினுடைய ஷஃபாத்தை பெறுவதற்கும் முன்மாதிரியாக அமைக்கப்பட்ட நகர் மதீனா. நம் ஊர்களும் மதீனாவாக மாற வேண்டும். அதற்கு மீளால் இந்த மஜ்லிஸ் ஒரு காரணமாக அமைய வேண்டும் என்று துவா செய்து நல்ல வாய்ப்பினை நல்கிய ஜமாத்தார்கள், நிர்வாகிகள், சங்கிக்குரிய உஸ்தாத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.